அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காலையில் ஒரு முக்கியமான ஒரு குட்டி விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்று பார்த்தோம்னால், இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சமூக ஊடகங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. யாழ்ப்பாணத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு. அது நிறைய பேர் நிறைய இடங்களில் லைனில் நிற்கணும். மற்ற டிராஃபிக் போலீஸ் எல்லாம் கடமையில் ஈடுபட்டு ஒரு 5-6 பேராக ஈடுபட்டு அதை விலத்திவிட வேண்டிய நிலைமையிலாம் இப்போ போய்கொண்டிருக்குது. என்ன காரணம் என்றால், ஈரான் மேலே அமெரிக்கா குண்டுகள் போட தொடங்கியது. ஒரு யுத்தம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கா. ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதன் காரணமாக தான் இங்கே இந்த பெட்ரோல் பிரச்சனை, அதாவது பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம்ன்ற ஒரு வீதி மக்கள்கிட்ட வளமையாகவே வர்றது. வெளியில பிரச்சனை என்றால் இங்கே பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வரலாமா, கேஸுக்கு தட்டுப்பாடு வரலாம். ஏற்கனவே கேஸில் தட்டுப்பாடு இருக்குது. அதை மக்கள் மத்தியில் நிறைய ஒரு பதட்டம், ஒரு பயம் ஒன்று கிரியேட் ஆகும். அதுதான் இப்போ நடந்திருக்குது. அதெல்லாம் நிறைய மக்கள் போய் எல்லாம் லைனில் நிற்கணும், முட்டி மோதி கொண்டு வாகனங்களை கொண்டு போய் லைனில் நிற்கணும். எனக்கு தெரிஞ்சு விசாரித்த வரைக்கும் ஸ்ட்ரோக் தாராளமாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறேன். பெட்ரோல் தாராளமாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. இப்போ இன்றைக்கு தான் நாங்கள் போய் அவசரப்பட்டு முட்டி மோதி தண்டோணும். இப்போ நீங்கள் காணொலிகளை பார்த்துட்டு சில காணொலிகளை பார்த்துட்டு ஓடி போய் அடிபட்டு தண்டோணும் இல்லை. ஆனால் யாழ்ப்பாணத்தில் ஒரு பழக்கம் இருக்கும். அதை நாங்கள் இந்த பழமொழியாக சொன்னோம்னா, காட்டுள்ள போதே டூட்டிக்கொள்ளன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ எங்கள்கிட்ட இந்த சந்தர்ப்பம் இருக்கே வாங்கி ஸ்ட்ரோக் பண்ணி வச்சிருவினோம். சேமித்து வைக்கிறது நல்ல பழக்கம் தான். அதுக்காண்டி காசு சேமித்து வைக்கலாம், பெட்ரோலையும் சேமித்து வைக்கணும்னு சொல்ல போனால் அது நிறைய பேர் ஒரு நக்கலாக ஒரு பகுதியாக கதைக்கிற விஷயமா இருக்கும். யாழ்ப்பாணிஸ் ஒரு பரவலா சொல்கிற விஷயம் யாழ்ப்பாணிஸ்டான்னு சொல்லிக்கிறோம். என்ன எங்கே நிற்க முதலும் யாழ்ப்பாணத்தில் இடப்பட்டு பெட்ரோல் சிறு போய் நின்றுவினோம். யாழ்ப்பாணத்தில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய இடங்களில் ஒரு அவசரத்தை கூடி அடிக்க முடியாத நிலையில் இருக்குது. அதாவது இப்போ நாங்கள் பெட்ரோல் இப்போ பைக்கு உண்மையாகவே இல்லை, அந்த அவசரத்தை கூடி அடிக்க முடியாத நிலையில் தான் இப்போ யாழ்ப்பாணத்தில் போய் கொண்டிருக்குது. அவளுக்கு கியூவில் நிற்கிது. இப்போ இன்றைக்கு எல்லா இடத்துலையும் கியூவில் நின்று அடிச்சு முடிச்சுட்டு நாளைக்கு எல்லா இடத்துலையும் பெட்ரோல் முடிஞ்சிடும். இது கொண்டு வரணும், ஒரு செட்டில் கொண்டு வரும் வரைக்கும் அதில் லைனில் நிற்பினோம். வெயிலுக்கே மிதலுக்கே லைனில் நிற்பினோம். இது அப்படியே தொடரப்போகுது. அநேகமாக ஒரு 3 நாளைக்கு தொடரும். அப்படி தான் போன முறை உங்களுக்கு நடந்திருந்தது. அப்போ இந்த இதை தான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். ஒரு குட்டி இதாக தான் வீடியோ காணொலியாக தான் வரப்போகுது. பகிர்ந்து கொள்வோம் வந்திருந்தேன். நான் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் இந்த காணொலி. நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை. அநேகமாக ஸ்டொக்கள் இருக்கும். வளமையாக பழைய நிலைக்கு வெறுமன்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். அது அங்கே யுத்தம் நடக்குது. ஆனால் உண்மைதான் யுத்தம் நடக்குது. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்கு. இஸ்ரேலும் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்கு. அதுக்கு ஈரான் பதிலுக்கு அமெரிக்கா தளங்களை தாக்கியிருக்கு. அப்படின்னு அந்த ஒன்று இருக்குது. அதனால் பெட்ரோலில் பாதிப்புகள் ஏற்படும். அது உண்மையான ஒரு நிலவரம் தான். அதை நான் பொய்ய சொல்லவில்லை. தச்சமையும் இப்போ இலங்கையில் இருப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருந்தவ. தெரிஞ்சாக்கள்கிட்ட சும்மா கதைச்சு பார்த்தது, வச்சு கொஞ்சம் கதைச்சு பார்த்ததுக்குரிய ஒரு உத்தியோக இதாக தெரியல. ஆனால் தச்சமையும் இருக்குது. நீங்கள் முட்டி தேவையில்லை. போய் இப்படி சளி தண்டி அடிபட்டு தண்டி பார்த்து பதறி அடிச்சு கொண்டு போய் வாங்க வேண்டிய தேவையில்லை. நிறைய பேர் ஏழாதாக்கள் இருப்பினும் அவசரமாக பைக்கில் தூக்கிட்டு போய் அதில் விபத்துகள் ஏற்படலாம். இந்த சந்திகள் எல்லாம் இப்போ நாங்கள் பக்கத்தில் சித்தங்கனில் எல்லாம் போய் பார்த்தோம்னா சரியான ஒரு டிராஃபிக்காக இருந்தது. இப்போ இந்த பதட்டங்கள் தேவையில்லைன்னு சொல்லத்தான் இந்த காணொலி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஆறுதலாக கொஞ்சம் வெயிட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி அடியுங்கோ. வளமையாக வேற ஒரு பிரச்சனை தான். எங்கே இது இருந்தாலும் உடனே பெட்ரோல் செல்ல போய் நிற்கிற ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி தொடர்ந்து நடக்க போகுது. நியூஸ் கிடைக்க அப்படி பெட்ரோல் மேலே தட்டுப்பாடா என்ன மாதிரி ஆகுதுன்றது நியூஸ் கிடைச்சா உடனே கொண்டு உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். நான் தச்சமையும் இப்போ கிடைச்சதின்படி தட்டுப்பாடு இல்லை. நீங்கள் பதறாதீங்க. பதறி கொண்டு போய் இதென்ன அவசரப்பட்டு தண்டாமல் கொஞ்சம் நிதானமாக பார்த்து செய்யுங்க. ஓகே, மீண்டும் நியூஸ் கிடைச்சா அவங்களை தொடர்ந்து கொள்கிறேன்.